ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். நான் அது பரவாயில்ல, ஆனா பெரியம்மா பாவம் மூக்கு உடைஞ்சு போய் மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க. சொன்னா கேக்குறீங்களா? பேய் வேஷம் போட்டு உண்மையை வெளியே கொண்டு வரேன்னு அடி வாங்கினதுதான் மிச்சம். ஐயோ, அவர் வந்துட்டாரு நினைக்கிறேன் பெரியம்மா. பாவி சோலி முடிச்சு விட்டானே, இப்ப நான் என்ன பண்றது? நம்ம போர்வைய போத்தி அன்னபூர்ணி அடி வாங்க வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவன் கத்தி அவங்கள ஓட விட்டுட்டானே. சரி, இவன் வாங்கட்டும், அவங்க தலையெழுத்து. என்ன பண்றது? இவளா? என்ன பண்றது? சம்பந்தமே இல்லாம மனோகரன் அடி வாங்கிட்டு இருக்காரு பெரியம்மா. எல்லாம் உங்களாலதான். போய் காப்பாத்துங்க. நானா? இந்த முகத்தோடயா? ஐயோ, அதெல்லாம் முடியாது. நேரங்கிட்ட நேரத்துல அவன் எதுக்காக இங்க வரணும்? இங்க பாரு, மூக்கு உடைச்சிட்டான் பாத்தியா? நீங்க வாங்க வேண்டியது அவர் வாங்கிட்டு இருக்காரு. போங்க. இப்படியே போக சொல்லி என்ன அடி வாங்க சொல்றியா? நல்ல மனசுடி உனக்கு. நான் உன் பெரிய ஆமால. சரி, நானே போறேன். போ 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 போ. ஏன் அடிக்கிறீங்க? மனோகரன் குரல் மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் அது பேய். அடி 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 காப்பாத்துங்க யாராவது. அடி அடி மல்லி. மல்லி, இது பேயெல்லாம் கிடையாது, திருடன். ரேணுகா இந்த பேய் நினைச்சு பயந்துட்டா. அதுதான். அடி அடி. அவருக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. யாருன்னு பார்க்கலாம். ஐயோ, சரி, நீ ஒண்ணு பண்ணு, போலீஸ்க்கு போன் பண்ணு. போ, சீக்கிரம் பண்ணு. முதல்ல யாருன்னு பார்க்கலாம். நான் தரப்பேன், நீ அமைதியா இருக்கணும், புரியுதா? சரி சரி. உன்னை புடிச்சுக்கிற கட்டைய ரெடியா வச்சு எஸ்கேப் பண்ண அடிச்சிடலாம் இன்னைக்கு. ஐயோ மாமா, நீங்களா? ஐயோ, நான் தான் மாப்பிள்ள. திருடன் நினைச்ச மாமா. மாமா மாமா, நான் யாருன்னு தெரியுதா மாமா? நான் தான் மாமா. மாமா 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 மாமா. மனோகரனா, நீ எப்ப பேயானா? ஐ, மனோகரனா பேய் பேய். எல்லாரும் இன்னும் 4 அடி அடிச்சிருந்தீங்கன்னா நான் நிஜமாவே பேயாயிருப்பேன். மாமா மாமா மாமா, அங்க உட்காருங்க வாங்க. சாஞ்சுக்கங்க. தண்ணி என்ன மாமா? தண்ணி 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 கொண்டு வா. ஒண்ணு இல்ல மாமா. சும்மா குடு மாமா, தண்ணி குடி. பாத்து மெதுவா மெதுவா. நமக்காச்சும் மூக்கோட போச்சு. மனோகருக்கு மூளையே அட்டாக் பண்ணிட்டாங்க போல இருக்கே. சித்தம் கலங்கி பேசுறான். நைஸ் எஸ்கேப் ஆயிடுவோம். மனோகரனா, சும்மா இங்க பாரு, இங்க பாரு. மனோகரனா, நட்டு கண்ட மாதிரி பாக்குறான் பாரு. மாமா, என்னாச்சு மாமா? இப்ப பரவாயில்லையா?
சாரி மாமா. ரேணுகா பேய்னு சொல்லி போர்வையை போத்தி இருந்தா நான் திருடன் நினைச்சு அடிச்சிட்டோம் மாமா. ஏன்பா நீ நினைச்சதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு பதிலா பார்த்ததுக்கு முன்னாடியே நினைச்சிருக்கலாம்ல. ஐயோ அம்மா. நானே மாமா எனி ஹெல்ப் மாமா? ஐயோ வேணாம் மாப்ள, நீ பண்ணதே போதும். வேணாம்ப்பா, நானே பாத்துக்கிறேன். மாமா. அம்மா பாத்து மாமா. ஐயோ நானே பாத்துக்கிறேன்ப்பா. ஐயோ மல்லி, மாமாக்கு நல்ல சிக்கன் ரைஸா செஞ்சு கொடு. ரேணுகா போய் சமத்தா படுத்துக்கோன்னு. சரி மல்லி, நான் வரேன். இனிமே என் லைன்ல யாராவது குறுக்க வந்தீங்க இப்படிதான் அடி வாங்கி சாக போறீங்க. அம்மா அம்மா. சூப்பர், அட்டகாசம், வேற லெவல். அம்மா அண்ணே டேஸ்ட் பண்ணது நானு, நீங்க கமெண்ட் பண்றீங்க. ஏம்மா நீ டேஸ்ட் பண்ணத நான் சொல்லலம்மா, நேத்து அடி வாங்கினத சொன்னேன். ஐயோ சாரிண்ணே, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல மல்லி, அந்த ரகசியம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன ரகசியம்னு? அடி வாங்குறதுன்னு வந்துட்டா அது எனக்கு மட்டும் தான் நடக்குது. மத்தவங்க எல்லாம் அப்படியே அயன் பண்ண Dress கூட கசங்காம அப்படியே இருக்கீங்களே, அதுதான் என்ன சமாச்சாரம்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அடேங்கப்பா அடேங்கப்பா, இவர் பெரிய தியாகி. இந்த குடும்பத்துக்காக அப்படியே தினமும் சிலுவை சுமந்துட்டு போறாரு. என்னமோ 2 அடிய வாங்கிட்டானா, சாகர வரைக்கும் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். இங்க பாரு, நான் வாங்காத அடியா வாங்கிட்டான். என்ன ஈனு பல்ல காட்டிட்டு இருக்க, இடிச்சேன்னா அவ்வளவுதான். ஆமா என்ன விட்டுருங்கம்மா, நேத்து வாங்கினதுக்கே இன்னும் வைத்தியம் பார்க்காம இருக்கேம்மா. எங்கெங்க அடிபட்டு இருக்கு, எங்கெங்க எலும்பு புரிஞ்சிருக்கு, எங்கெங்க உள்காயம், எங்கெங்க வெளிக்காயம், எங்கெங்க பெருங்காயம்னு எதுவுமே தெரியலம்மா. ஃபுல் ஸ்கேன் போட்டாதான் தெரியும். பெருங்காயம் எங்க இருக்குன்னு ஸ்கேன் பண்ண எதுக்கு போற? கிச்சன் ஷெல்ஃப்ல இருக்கு, போய் எடுக்க வேண்டியதானே. மா ப்ளீஸ்மா, இன்னும் 4 அடி வேணா அடிச்சுக்குங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க ஜோக் போட்டு அடிக்காதீங்க. ஏற்கனவே ஃபுல் பாடியும் செம்ம டேமேஜ் ஆயிருக்கு. இவன் ஒருத்தையா, சும்மா இருக்க மாட்டேன். வந்துட்ட காலையிலேயே. மல்லி இங்க பாரு, காஃபி போட்டியா? கொஞ்சம் குடுமா. இருங்க பெரியமா, போட்டு தரேன். அம்மா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? திட்டம் போட்டது வேஷம் போட்டதெல்லாம் நீங்க, அடி வாங்கினது மட்டும் நானா? என்னமோ நாங்களா உன்னை கூட்டு வந்து அடி வாங்க வச்ச மாதிரி பேசுற. நீயா வழிய வந்து அடி வாங்கிக்கிட்ட, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இதுவும் கரெக்ட். இந்த மாதிரி மொக்கையான பிளான்லாம் நீங்க போடாம இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? அடேங்க அப்பா, இதுக்கு முன்னாடி ரேணுகா கிட்ட அடி வாங்காதவ மாதிரி பேசுறான் பாரு. ஐயோ ஏன் மனோகர், அவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே நீ அடி வாங்கிக்கிட்டு தானே இருக்க. இப்ப என்னமோ புதுசா சொல்ற? அவ அடிச்சா கூட பரவாயில்லம்மா, ஆனா மாப்பிள்ள முரட்டு கைய வச்சு ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சான் பாருங்க. ஐயோ அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களா மாமா சாரி மாமான்னு அவன் பாட்டுக்கு விட்டுட்டான். சரி 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 விடு, போய் இன்னும் 1/2 மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா போயிடும். மல்லி, இப்ப அடுத்து நம்ம ஆபரேஷன் என்னங்கறேன்? பெரியமா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த விபரீத விளையாட்டெல்லாம் தேவையில்லைன்னு. சொன்னா கேட்டீங்களா? குடுமா, காஃபி குடுமா. அண்ணே உங்களுக்கு? ஐயோ எனக்கு வேணாமா. இந்த கிறுக்கு பையன் உள்ள வந்து அடி வாங்குவான்னு நான் என்ன கனவா கண்டுகிட்டு இருந்தேன்? எது எப்படியோ நடந்த கூத்துல ஒரு உண்மை மட்டும் நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? அந்த ரேணுகாவை பத்தி தான். நடிச்சு சொல்றேன், அவ பைத்தியமே தான். அப்பா ஐயோ மல்லி, மாப்பிள்ளை இவன் தலையில குதிச்சு குதிச்சு அடிச்சாரு பாரு, அதுல இவனுக்கு மூளை கலங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். பின்ன அவளை போய் பைத்தியம் சொல்ற? ஒரு பேய் வேஷம் போட்டு அவ பின்னாடியே நீங்க சுத்தி இருக்கீங்க. உங்களுக்கு அவ பயப்படல, ஆனா நடு ராத்திரி என்ன பார்த்து பேய் நினைச்சு பயந்துருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ சித்தம் கலங்கி போய் தான் இருக்கா. எதுக்கும் இவனோட சித்தத்துக்கு செக்கப் போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன மல்லி இப்படி பேசிட்டு போறாங்க? விடுங்கண்ணே, நீங்க ரெஸ்ட் எடுங்க.
ரேணுகா அக்கா நடிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேற ஏதாவது வழியை யோசிச்சாகணும். நீங்க எதை வேணாலும் யோசிங்கம்மா. ஆனா எனக்கு மட்டும் ஆபத்து வராத மாதிரி யோசிச்சு பண்ணுங்கம்மா. நான் வரட்டுமா? அம்மா அடி பலமா இருக்கும் போல. இந்த அன்னபூர்ணிய வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஜாலி ஜாலி. ஏய், இங்க மனுஷன் வேலையில உட்கார்ந்து அனுத்திட்டு இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா ஜாலியா இருக்கா? வாலாட்டுவியா 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 வாலாட்டுவியா. யாராச்சும் வாங்க. அப்படியே போடலாம் பாரு. ஏன் கத்துற? ஏன் மூக்க நீ எதுக்காக அழுத்தின? அதனாலதான் நான் உன்னை அடிச்சேன். யாராச்சும் வாங்க. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. சொல்லிட்டேன். அழாத. வாய் மூடு. வாய் மூடுங்கறல. என்ன அடிக்கிறாங்க. என்ன அன்னபூர்ணியம்மா அடிக்கிறாங்க. விஜய் மனோகரனா மல்லி வாங்க வாங்க. ஐயோ. ஏய், சாமிக்கு யாராச்சும் கால் பண்ணி சொல்லுங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன அடிக்கிறாங்க. காப்பாத்துங்க. யாராச்சும் காப்பாத்துங்க. தெரியுமா? காப்பாத்துங்க விஜய். ரேணுகா, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழுகுற? மா, என்னாச்சுமா? ஐயோ, நான் ஒண்ணுமே செய்யல மாப்ள. விஜய், இந்த பொம்பளை பொய் சொல்லுது. இவதான் என்ன அடிச்சா. ஏய் 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 ஏய், இந்த பொம்பளை கிம்பளை சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல நீ என்ன பண்ண அத சொல்லு. என்ன அடிச்சல்ல. ஆமா அடிச்சேன். இப்ப அதுக்கு என்ன? மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவ முதல்ல என்ன பண்ணான்னு கேளுங்க தம்பி. நான் என்ன பண்ண? ஏய் சொல்லு, உண்மையை சொல்லு. மா, நீங்க சொல்லுங்க. மாப்ள தம்பி, இந்த மூக்க வச்சுக்கிட்டு நானே ஒரு காஃபி கூட நிம்மதியா குடிக்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டு இங்க உட்கார்ந்து மூக்க புடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவ என்னமோ ஹார் நமக்குற மாதிரி பாம்னு அமுக்கி விட்டுட்டா. வலி தாங்க முடியல தம்பி. என்ன ரேணுகா இதெல்லாம்? இந்த மாதிரி செஞ்சியா? ஆமா, லைட்டா ஒரே தடவை அமுக்கி விட்டேன். எனக்கு இப்படி பண்ண ஆசையா இருந்துச்சு, அதான் அப்படி பண்ண. புத்தி சரியில்லைங்கிற பேர்ல என்ன அட்டூழியம் பண்றீங்க? பாவம் வயசானவங்கன்னு கூட பார்க்காம நேத்து மூக்க உடைச்சதும் இல்லாம வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி அமுக்கி விளையாடிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தப்பு ரேணுகா. நான் பண்ணது தப்புன்னா அவ பண்ணதும் தப்பு இல்லையா? அவளையும் சொல்லு. நான் ஒரு தடவை தான் அமுக்கி விட்டேன். அவ எத்தனை தடவை என்ன அடிச்சா தெரியுமா? நேத்து பண்ணது கூட நான் மன்னிச்சிடுவேன். இன்னைக்கு பண்றதெல்லாம் ஓவர். நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியலையே. நான் ஒண்ணும் பெருசா ஆவேசமாலாம் அடிக்கல தம்பி. இவள வலி பொறுக்க முடியாம சும்மா அப்படி 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 தட்டுனேன். இவ ஒப்பாரி வைக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல. மா, அவ செஞ்சது தப்புதான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவளுக்காக அவ சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்கிட்ட அவ சாரி கேட்கல. சுடர் அமுக்கி வாசி, எல்லாரும் முறைக்கிறாங்க. ரேணுகா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அம்மா, அவ மனநல தெரிஞ்சும் நீங்க அவகிட்ட நடந்துகிட்டது எனக்கு சரியா படல. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் வலிச்சிருக்கும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க கொஞ்சம் தாங்கிட்டு இருந்திருக்கலாம், அடிச்சிருக்க வேணாம். இல்ல மாப்பிள்ள தம்பி, அது அது வந்து இவ எதனால என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் அவளை கண்டிக்கிறேன். ஆமா, புரிஞ்சுதா? எதா இருந்தாலும் விஜய் கிட்ட சொல்லிக்கோ. யாரும் என் மேல கை வைக்க கூடாது சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? வை 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 வை, இப்படியே வச்சுக்கோ. மாப்பிள்ள, இவ மனநிலை சரியில்லைங்கிற போர்வையில ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. இவளுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. இவளுக்கு மனநிலையெல்லாம் நம்மளை விட ரொம்ப நல்லா தெளிவாவே இருக்கு. அம்மா ப்ளீஸ், நீங்க இவளை ரொம்ப காயப்படுத்தாதீங்க. இவ உங்ககிட்ட வெகுளித்தனமா ஏதோ கை நீட்டிட்டா. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது நல்லா இல்லம்மா. ப்ளீஸ், இதுக்கு மேல இப்படி பேசாதீங்க, மன்னிச்சிருங்க. இவர் இப்படி கோவப்படுவார்னு தெரிஞ்சத ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ற வரைக்கும் இவர்கிட்ட இத பத்தி பேச வேண்டாம்னு நான் சொன்னேன். மாப்பிள்ள, எனக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன முன்விரோதமா இல்ல ஜென்ம பகையா? நான் இதுக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ல போறேன். பெரியம்மா, ஆ? தயவு செஞ்சு நீங்க அக்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவங்க எப்பவுமா எப்படி நடந்துக்கிறாங்க
மோஸ்ட்லி நம்ம கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க. எப்பவாச்சும் இந்த மாதிரி நடக்குது, விடுங்களேன். ரேணுகாக்கா, பெரியம்மா பாவம் இல்ல, அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, வலிக்கும். சரி மல்லி, ஆ, இப்படி அன்பா சொன்னா நான் கேட்டுக்க போறேன். அதுக்கே அடிக்கிறாங்க. பிக் மம்மி சாரி. மா இவளே புரிஞ்சுக்கிட்டாமா, நீங்க விடுங்க. இனிமே இத பத்தி எதுவும் பேச வேணாம். எனக்கு டைம் ஆச்சு, நான் ரெடி ஆகுறேன். அம்மா, மூக்குல எப்படி அடிபட்டுச்சு? நேத்து சாயந்தரம் கூட உங்களை பார்த்தனே, அப்போ ஒண்ணும் இல்லையே. ஐயோ, இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு. அதானே, நேத்து மனவரனா பேயா வந்து அடி வாங்கினால எல்லாரும் வந்தாங்க. நீ எங்க போன பிக் மம்மி? என்னது, மனோகர் தம்பி அடி வாங்கினானா? ஐயோ, எனக்கு தெரியாது. நானு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டேன் மாப்ள. நான் எப்படி கத்துன்னு தெரியுமா? பேய் பேய்னு எவ்வளவு கத்துன. அக்கா, அவங்க டேப்லெட் போட்டு தூங்குறதுனால அசந்து தூங்கி இருப்பாங்க. அது சரி, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன். அதானே, அவன் கேட்டா நீ தூங்கிட்டாங்கன்னு சொல்ற. அது ராத்திரி வந்து தூக்க கலக்கத்துல வாஷ்ரூம் போலாம்னு செவுத்துல டொங்கு டொங்கு டொங்குன்னு இடிச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாமே 2 தடவை தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டேன் போல. ஹெவி டோஸ் ஆயிடுச்சா, அதான் இடிச்சுக்கிட்டேன். அடே, கும்பலா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை காப்பாத்திக்கிறீங்களா? மொத்தமா வேட்டு வைக்கிறேன். அப்ப யார் யார காப்பாத்துறீங்கன்னு பாக்குறேன். ரேணுகா, சரி வா, ரூம்க்கு போலாம் வா. மம்மி, என்னாச்சு? தொலைச்சிருவேன். சும்மா. இவன் ஏன் பைத்தியமா நடிக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிடுவா போல இருக்கே. இது ரொம்ப நாள் வளர விடக்கூடாது. சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஹாய் மீனு, நான் இப்ப யார் தெரியுமா? டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? ஓகே. அன்பு பிரசன்ட் மிஸ். ஆஷா பிரசன்ட் மிஸ். பவிஷா பிரசன்ட் மிஸ். சரி, இப்போ நான் உங்களுக்கு பாடம் எடுக்க போறேன். ஓகே? உடனே ரகுக்கு போனை போட்டு சாவி நம்ம கையில தான் இருக்குங்கிற விஷயத்த சொல்லிடுவோம். ஆனா போனை எங்க வச்சேன்னு தெரியலையே. நல்லா கவனிச்சுக்கோங்க. A for apple. A for apple. B for ball. B for ball. C for cat. நீ கவனிக்கவே மாட்டேங்கிற. நீ கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போ. நீங்க எல்லாரும் கவனிக்கணும், சரியா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் விளையாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன? நீ எதுக்கு இங்க வந்து விளையாடிட்டு இருக்க? போ, உன் ரூம்ல போய் விளையாடு. அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு போக முடியாது. என்னது? ஹலோ, இது எங்க பிக் பார்ட்டி ஹவுஸ். நான் எங்க வேணா விளையாடுவேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கிளம்பிட்டே இருங்க. இத்தனோண்டு சைஸ் இருந்துகிட்டு என்னமா பேச்சு பேசுத? என்ன பாக்குறீங்க? எனக்கு வேலை இருக்கு, நீ உன் ரூமுக்கு போ. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. உங்களுக்கு வேணா நீங்க போங்க, நான் இங்க தான் இருப்பேன். ஐயோ, வர கோபத்துக்கு நாலு அப்பலான்னு வருதே. உன்கிட்ட இப்ப தகராறு பண்ணா கேம் வேலை கெட்டு போயிடும். உழைச்சு போ. சரி, அங்க ஓரமா போய் உட்காந்து விளையாடு போ. அப்படியெல்லாம் முடியாது, நான் இங்க தான் இருப்பேன். என்ன முறைக்கிறீங்க? என் டால் எதுக்கு மதிச்சீங்க? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஐயோ, விடாம புடிச்சு தொங்குறாளே, இவளை எப்படி சமாளிக்கிறதா? வெள்ளை கொடி காட்டி தப்பிச்சிட வேண்டியதுதான். கெட்டியம்மா, யாராச்சும் வேணுனே மிதிப்பாங்களா? நான் தெரியாம மிதிச்சுட்டேன். நீ எங்க இருப்பன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸ்டூடண்ட்ஸ், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இன்னைக்கு நம்ம ரைம்ஸ் படிக்கலாமா? இது கிட்ட வாய கொடுத்து தப்ப முடியாதுடா சாமி. ஐயோ, இந்த போனை எங்க வச்சேன்னு மறந்து போச்சே.
உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.